ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கிருபையாக ஒரு புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். நம் மீது ஆண்டவர் வைத்த அன்பு மிகப்பெரியது. நமக்கென்று ஏராளமான வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் என்றுமே நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தருகிற வார்த்தைகளாகவே இருக்கிறது. பைபிள்ல பாருங்க, மத்தேயு 24:35 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வானம் பூமி ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நாம் காணுகிற வானம் கூட அழிந்து போகக்கூடிய நாள் வருமாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியும் அழிந்து போகக்கூடிய ஒரு நாள் வரும். ஆனால் நான் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை அத்தனை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைக்கு அத்தனை பலன் உண்டு. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிற இயேசுவாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அவருடைய கிரியைகள் ஒருபோதும் மாறாதது. அவர் நம் மீது வைத்த அன்பு ஒருபோதும் மாறாதது. அந்த வார்த்தை தான் இயேசு என்பது. அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகமே அழிந்து போனாலும் கூட இயேசுவானவருடைய செயலும் வார்த்தையும் முடிந்து போகிற வார்த்தை அல்ல. இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற சத்தியம். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், எனக்கென்று ஏராளமான வாக்குத்தத்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்தாரே, ஒன்றுமே நிறைவேறாமல் இருக்கிறதே என்று சொல்லி கலங்க நிற்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகிற வார்த்தை அல்ல. அது மாறாத வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. அது நிச்சயமாய் நான் சொன்னதை செய்ததை நிறைவேற்றி முடிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளது. ஒருவேளை இந்த நாளிலே இந்த வார்த்தை தான் ஜனங்களுக்கு போய் சேரும்படியாய் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த ஊழியம் என்பது, இந்த வார்த்தை என்பது எப்படியாகிலும் ஜனங்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும். அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேக மக்கள் இதை விரும்பி கேட்டு அநேக சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுகிற மக்களாக இருக்கிறார்கள். இனியும் அதிகமான ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்க வேண்டும். அழியாத அவருடைய வார்த்தை ஆறுதல் படுத்த வேண்டும். எத்தனையோ சத்தியங்களை, சாட்சிகளை இந்த செய்தியின் மூலமாக நாம் கேட்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த ஊழியத்திற்காக பாரத்தோடு ஜெபியுங்கள். இந்த வார்த்தை இனியும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சேர உங்களுடைய ஆதரவை நீங்கள் தாருங்கள். ஒருவேளை இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் ஏராளம் இருக்கிறது. ஒரு டீமே இதற்கு பின்னாக செயல்பட வேண்டிய நிலை இருக்கிறது. அநேக ஜனங்களுடைய ஆதரவு இந்த ஊழியத்துக்கு தேவைப்படுகிறது. அநேக பொருளாதார தேவைகளும் இருக்கிறது. ஒரு 4-5 பேர் இதற்கு பின்பதாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறோம். எனக்கு இருக்கிற பாரம் எல்லாம் இந்த வார்த்தை எப்படி ஆகிலும் போய் சேர வேண்டும் என்பதுதான். அன்பான குடும்பத்து மக்களே, ஆண்டவர் ஏவுகிற பட்சத்தில் இந்த வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய கருவியாக நான் பயன்படுகிறேன் என்று உங்களை அர்ப்பணிங்கள். நிச்சயமாய் அது மிகப்பெரிய ஊழியமாய் மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எத்தனை ஜீவன் உள்ளது என்று அறிகிறோமே. உங்களுடைய வார்த்தை கொண்டு செல்லக்கூடிய இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் தருகிறது. அந்த வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை நம்பிக்கை தரட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.